வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துகள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சுப்பார்கள். வாழ்க்கையில் ஒருபோதுமே இவ்வளவுதான் என்று சொல்லி எவ்வளோ நான் முயற்சி எடுத்துட்டேன், எவ்வளோ நான் கஷ்டப்பட்டுட்டேன், எந்தெந்த விதங்கள் நான் ஸ்டெப் எடுக்கணுமோ அவ்வளோ முயற்சி எடுத்துட்டேன், இதுக்கு மேலே எதுவுமே ஆகலை, எதுவுமே முடியல என்று சொல்லி வாழ்க்கையில் ஒருபோதும் ஸ்டாப் ஆகிடுங்க, நின்று விடாதுங்க. ஏனென்றால் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி எது என்றால் நல்லா கவனிச்சுப்பார்கள். இன்றைக்கு இருக்கிற நீங்களுடைய சூழ்நிலை நீங்கள் பார்க்குறீங்க, இருக்கிற நிலையை பார்க்குறீங்க, இந்த நிலைமை என்னன்னு பார்க்குறீங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்களுடைய நிலைமையை பார்த்து என்ன ஆகுதுன்னா சோர்ந்து போகணும். எது எடுத்தாலும் பிரச்சனை, எது எடுத்தாலும் ப்ராப்ளம் ஆகுது, வளர்ச்சி இல்லை, இவைகள்னு சொல்லிட்டு உங்களுடைய நிலைமையை பார்த்து நீங்களாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க. ஆனால் இன்னொன்று காட்டுறேன், அதை பார்த்து விட்டு நீங்கள் அதன் பிறகு எடுக்கிற முடிவை பாருங்க. அது என்ன என்றால் உங்களுடைய நிலை என்ன, உங்களுடைய நிலை என்ன. இந்த உலகத்தில் அழகான ஒரு ஆணாக, ஒரு பெண்ணாக, பிரம்மாண்டமாக தேவனுடைய படைப்பில் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்படின்றால் கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு படைப்பாகப்பட்டது ஒரு வரைபடத்தோடு தான் இந்த பூமியில் நீங்கள் இறங்கி இருக்கிறீங்க. அப்போ அந்த வரைபடத்தோடு நீங்கள் இறங்கி இருக்கும் போது இந்த உலகத்தில் பிரமாதமான காரியத்தை நீங்கள் முடிச்சு கொடுப்பதற்காகத்தான் தேவனே உங்களுக்கு ஆண்டவராக இருக்கிறார். அவருக்கு நாம் பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நீதிமானாக இருக்கிறீங்க, நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்க மேல வாக்கு தத்துவங்களுக்கு ஆக மொத்தத்தில் எந்த விதத்திலும் எந்த காலத்திலும் நீங்க ட்ரை ஆக மாட்டீங்க, கீழாக மாட்டீங்க. அப்படின்னா உங்களுடைய நிலையை பாருங்கள். வானம் கொள்ளாத தேவாதி தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய சகல அந்தஸ்தும் ரட்சிப்பின் மூலமாக நீங்க பெற்றிருக்கிறீங்க. இந்த பூமியில் இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க. இந்த நிலைமையை ஒட்டுமொத்த இந்த நிலைமையை உங்களால் ஜெயிக்க முடியும் என்றுதான் உங்க நிலை காட்டுகிறது. அந்த நிலைதான் தேவனுடைய பிள்ளை என்ற நிலை, நீதிமான் என்ற நிலை, அந்த அந்தஸ்து என்ற நிலையை நீங்க அடைஞ்சிருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இதை என்னங்க, நிலைமையை மறந்து போங்க, உங்களுடைய நிலையை எண்ணி பாருங்க. அந்த நிலை உங்களை எங்க கொண்டு வரும் என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.